Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பர் அண்ட் டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிஸி ரொட்டீன்ல ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பாடுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம்மேட் தயிர் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கடலை வாங்கி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிரில் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, எந்த விதமான லம்ப்ஸும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரா, ஒரு ஸ்பூன் கடுகு, பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். பட் டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண தயிர் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பவுல் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த தயிர் ஃபுல்லாக சுண்டி வரட்டும், சட்னி மாதிரி வெயிட் பண்ணலாம். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ஆயில் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டால் தான் வந்து உங்களுக்கு 10 நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணி சாப்பிட்ணுன்னா கம்மியான ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக சுண்டி வந்துட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சிடலாம். 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். மார்னிங் பிஸி ரொட்டீனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.